நான் பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஆதியாகமம் 24:60. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. முன்பின் தெரியாத எலியேசருக்கு தான் ஒரு குணசாலி என்று நிரூபித்தாள் ரெபேக்காள். தகப்பன் வீட்டிலும் அவள் குணசாலியாய் இருந்ததினால் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சகோதரன் ஆசீர்வதித்தான். ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் இவள் மூலம் நிறைவேறி இஸ்ரவேலின் வம்சத்தின் பெருக்கத்திற்கு காரணமாயிருந்தாள். ஆமாங்க, மற்றவர் கண்களுக்கு முன்பாகவும் நம் குடும்பத்திலும் நாம் குணசாலியாய் இருக்கும் போது கர்த்தரும் நம் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நானும் கோடா கோடியாய் பெருகி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவித்து குணசாலியாய் இருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.